ஏன் இந்த ரட்சிப்பு இந்த இயேசு எல்லாம் பேசாத. அப்ப இவர் சொன்னா, if you don't like to come with me to heaven, I don't like to come with you to hell. அவங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசி, ஓகே நீங்க வீடு பாக்குறேன், காரு பாக்குறேன், பிசினஸ் பாக்குறேன், எவ்வளவு சம்பளம், அதெல்லாம் விட முக்கியம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா. நான் வந்து ஊழிய 78 ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் மேரேஜுக்காக நான் வந்து கவனம் செலுத்தி ஜெபிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மேரேஜ் ஆகி போச்சு. இந்த ஜாதி தான் நீ இந்த ஜாதின்றதுனால இது வேண்டாம், வரதட்சணை கேட்கக்கூடாது, அவங்க பிள்ளைக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அது கொடுக்கட்டும். பொம்பளை பிள்ளைகளே கேட்குறது பிரதர்னா. ஐம் டாக்டர் ராஜேஸ்வரி பிரியா ஃப்ரம் ராஜபாளையம். என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அங்கிள் இப்போ நிறையா பேர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்காங்க, பட் ரீசெண்டாக தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அது அவங்களுக்கு தப்பு, நம்ம குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா இல்லை பிரேக்கப் பண்ணுறதாங்கிறது நிறைய பிள்ளைங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம் அங்கிள்? ஆண்டவர் என்ன சொல்கிறார் வசனத்தில், நமக்கு என்ன சொல்லு, 2-3 வசனத்தை வாசித்தா ஓரளவுக்கு நமக்கு புரியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15, 17 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு? அவிசுவாசியினுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அந்த நுகம் என்பது வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். ஒரு வண்டி இழுக்கணும், 2 மாடுகள், அந்த கழுத்தில் வைக்கிறது தான் நுகம். கணவன் மனைவி என்ற 2 அவங்களுடைய தோளில் நுகம் வைக்கப்பட்டு 2 பேரும் ஒன்றா போனால் தான் ஃபேமிலி நல்லா போகும். அப்போது ஒருத்தர் விசுவாசி ஒருத்தர் அவிசுவாசின்னா, ஒருத்தர் இங்கே இழுப்பாங்க, ஒருத்தர் இங்கே இழுப்பாங்க, குடும்பம் பாதிக்கப்படும். அமெரிக்காவில் ஒரு வாலிப மகள், அவளுக்கும் ஒரு பையனுக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. அமெரிக்காவில் அப்படி தான் அவங்க கலாச்சாரம், அவங்களே தெரிந்து எடுப்பாங்க, விரும்புவாங்க, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நிச்சயம் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு மேரேஜுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில் அந்த மகள் டாக்டர் பில்லிகரகாம் ஒரு மீட்டிங் நடத்தும் போது போய் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துட்டாள். இப்போ அவன் வந்து அவளுக்கு துணையாக நிச்சயிக்கப்பட்டவன், அதோடைய அவன் வந்து ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது, சர்ச்சைகளாக வரமாட்டான், இஷ்டப்படி சுற்றுவான். இவன் சொன்னால், நீ ரட்சிக்கப்படணும், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக ஜெபிக்கிறா, முயற்சி பண்ணுறா, பல நாட்கள் பேசுகிறா. அவனுக்கு எரிச்சலாக வருது. என்ன நீ இப்போ எல்லாம் ஏசுன்னு பேசுகிற, ரட்சிக்கப்படணும்னு சொல்கிற, நம்ம இதெல்லாம் பார்த்தா லவ் பண்ணோம் அப்படின்லாம் பேசுகிறான். இவன் ரொம்ப ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணி சொல்லி பார்க்குறான். சில மாதம் கடந்துட்டு கடைசியில் அவன் வந்து சொன்னான், இனி ஏன்ட்டு இந்த ரட்சிப்பு இந்த இயேசெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொன்னான், இஃப் யூ டோன்ட் லைக் டு கம் வித் மீ டு ஹெவன், I don't like to come with you to hell. நீ என் கூட மோட்சத்துக்கு வர விரும்பலைன்னா உன் கூட சேர்ந்த நரகத்துக்கு வர நான் விரும்பலை. பிரேக் பண்ணிக்கலாம், ஒரு தீர்மானம். அங்கே யாருக்கு முதலிடம்? இயேசுவுக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு நம்மளை நேசிக்கிற ஆளாக இருக்கட்டும், இயேசுவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அடுத்தது என்னென்னா, ஆண்டவரை அறியாதபடி இருக்கிறவங்க சில கேர்ட்ஸஸ் இருக்கும், சாபக்கட்டுகள், அது லைஃப் எல்லாம் தொடர்ந்துடும். இப்படி பாதிக்கப்பட்ட ஏராளமான குடும்பங்கள் எனக்கு தெரியும். நீ உன் மதத்தை பின்பற்று, நான் என் மதத்தை பின்பற்றேன், நீ உன் கடவுளை வேணுங்க, நான் ஏன் கடவுளை வேணுங்கிறேன், நாங்கள் இப்படி பண்ணிட்டோன்னே 1-2 பேர் வேணால் கடைசி வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். பெரும்பாலான குடும்பங்கள் சாபத்திற்குள்ளாகி பாதிக்கப்பட்டு போனதான் என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே வசனத்தின்படி ஒரு தெளிவான தீர்மானம் எடுப்பது தான் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது. அதே சமயத்தில் சில சமயங்களில் தேவன் அற்புதமாய் செயல்படுகிறதும் உண்டு. இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. எக்ஸ்ட்ராடினரியாக அதுதான் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. எனக்கு வந்து அநேக வருஷத்துக்கு முன்னால் சிவகாசியில் நடந்த சம்பவம். ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவங்க, தாயும் வாலி மகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. தகப்பனார் வந்து கோயிலில் தர்மகர்த்தா,
பெரிய பிரபலமான குடும்பம். இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பைபிள் வச்சு ரகசியமாக வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. வெளியில் தெரியாது. இவங்க ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்காங்க. இப்போ மகளுக்கு திருமணம் வயசாகிட்டு தகப்பனார் மாப்பிள்ளை பார்க்குறாரு. இந்த தாயும் மகளுக்கு ஷாக். என்ன பண்ண அப்பாட்ட போய் சொல்ல முடியாது. இதை நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்தவ மாப்பிள்ளைப்பான்னு சொல்ல முடியாது அவங்க சூழ்நிலை. ஒன்லி தாய் மகள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஆண்டவர் உமக்கு சித்தமான வாழ்க்கை துணை. அவங்க அப்படி தான் ஜெபிக்க முடியும். கிறிஸ்தவங்க அப்படி இல்லை, அவங்க அப்படி தான் ஜெபிச்சாங்க. அதனால் கர்த்தருக்கு சித்தமானதை வாய்க்கணும்னு 2 பேரும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. கணவர் வந்து சொல்லிட்டாரு, மகளுக்கு ஒரு பையன் பார்த்துருக்குறேன், நம்ம ஊரில் உள்ள இந்த பெரிய பணக்கார குடும்பம், நான் உள்ள ஆர்த்தடாக்ஸ் குடும்பம். சரி, இன்னும் இவங்க 2 பேரும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பையன் வந்தான் தனியாக. வந்த உடனே அவங்க அப்பா இல்லை, தாயும் மகளும் இருக்கிறாங்க. ஆண்டி உங்கள்ட்ட தான் பேச வந்தேன். நான் என்னப்பா, அதாவது உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னான். என்ன விஷயம்? உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க பெரிய ஆள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனால் நீங்களே நிறுத்திடுங்க அம்மாட்ட சொல்கிறான். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன்ப்பா என் மகளை உனக்கு பிடிக்கலையா, ஏன் காரியம்னு அவன் சொல்கிறான். நான் வந்து இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன், அவரை தான் நான் ஜெபிக்கிறேன், அவரை தான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்துக்களாக இருக்கிறீங்க, நான் அப்போ வந்து உங்கள் மகளுக்கு எனக்கு ஒத்து போகாது, வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும், அதனால் நீங்கள் எப்படியாவது நிறுத்திடுங்கன்றான். இந்த அம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பான்றாங்க. அவனும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, என் மகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறா, நான் என் மகள் ஆண்டவருடைய பிள்ளைன்னு. அப்படியா, இவனுக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு அப்படி ஒரு பெண் தான் வேணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது பேரண்ட்ஸுக்கு தெரியாமலேயே கர்த்தர் கனெக்ட் பண்ணுறார். இப்படி அதிசயமும் கர்த்தர் செய்வார். 2வது, உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு துணை தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசி, ஓகே நீங்கள் பாருங்கள் செய்யுங்க, ஆனால் எனக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்களாக இருந்தால் தான் நான் மேரி பண்ணுவேன், அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எனக்கு தெரியணும், நீங்கள் அதை விசாரித்து சொல்லணும். நீங்கள் வீடு பார்க்குறேன், காரு பார்க்குறேன், பிஸ்னஸ் பார்க்குறேன், எவ்வளோ சம்பளம், அதெல்லாம் விட முக்கியம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற அனுபவம் எனக்கு தெரியணும் அப்படின்னு கட்டாயம் நீங்கள் ஒரு இதை வச்சிடணும். முன்னால் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கிட்ட தெரியப்படுத்திடணும். தப்பே கிடையாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப்பில் போன உடனே நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஜெபிக்கணும். படித்து முடிச்சுட்டு என்ன வேலை செய்ய போகிற, என்ன வாழ்க்கை அமைச்சு தர போகிறீங்க, உங்கள் ஜெபத்தை வச்சு தேவன் கட்டாயமாக செயல்படுவார். நீங்கள் ஜெபத்தில் சொல்லலாம், ஐசப்பா எனக்கு இப்படி நல்லா ஆராதிக்கிறது வேணும், இப்படி நல்லா ஜெபிக்கிறவங்க வேணும் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி. அண்ணா நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களுடைய இதில் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? அண்ணனே கேட்போமே. அதாவது நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்படி வேணும்னு ஜெபிக்கிற தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு நான் வந்து ஊழியம் 78 ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் மேரேஜுக்காக நான் வந்து கவனம் செலுத்தி ஜெபிக்கவே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே மேரேஜ் ஆகிப்போச்சு. ஏன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் ஊழியத்தில் கவனம். 4 இயர்ஸ் ஊழியத்துக்கு தேவை, 4 வருஷம் ஆயத்தப்படுத்தினார். 78 ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு 3-4 வருஷமாவது ஆகணும். ஏன்னா ஊழியம் இப்போ தான் பிகினிங். அதனால் ஊழியெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் செஞ்சு வரும்போது அப்புறம் மேரி பண்ணிக்கலான்னு. எங்கள் அப்பா அம்மா வந்து இந்துக்கள். அவங்க வந்து பார்த்துட்டு கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் வந்து இன்னும் 3 இயர்ஸ் ஆகணும், ஊழியம் செய்யணும், அதுக்கப்புறம் மேரேஜெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறாங்களே என்ன செய்கிறதுன்னு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உங்கள் அப்பா அம்மா விருப்பத்துக்கு விட்டுவிடு, உங்கள் அப்பா அம்மா விருப்பத்துக்கு விட்டுரு இதில். ஏன்னா என்னுடைய சூழ்நிலையில் இந்த கிராமத்தில் அப்போ தான் ஆண்டவருடைய சாட்சி நிற்க முடியும். எல்லாம் புறஜாதியார், இல்லாட்டா அவங்க மத்தியில் ஊழியம் செய்ய முடியாது. அவங்க விருப்பத்துக்கு நீ விட்டுரு, அவங்க சொல்கிறபடி நீ செஞ்சுக்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு பேசினார். அதனால் நான் இன்றைக்கி அப்பா அம்மா. ஆனால் ஒன்று நான் சொல்லிட்டேன், வரதட்சணை இதெல்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் வரதட்சணை பேசக்கூடாது. அது ஒன்று தான் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் கண்டிஷனாக அப்போவே சொன்னேன். ஓகேன்னு. நான் மேரேஜ் அன்னைக்கு வரைக்கும் ஒய்ஃபுடைய ஃபோட்டோ கூட நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்காக, நீ நான் சொல்கிறபடி செய், நீ ஓகே சொல்லு, நான் உன்னை நடத்துவேன்னு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் எதையுமே பார்க்காம சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அது நடந்தது. ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ அங்கிள். கிறிஸ்துவ வாலிபர்களாக இவங்க எதெல்லாம் நோன்னு சொல்லணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க வரதட்சணை வாங்க மாட்டேன், இதை கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நாங்கள் கிறிஸ்துவ வாலிபர்களாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்களும் நோ சொல்லணும், தைரியமாக சொல்லணும். அது நாங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்களேன், எதில் நோ சொல்லணும்?
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ரொம்ப நேரம் கேட்கணுன்ற இருந்த கேள்வி. இப்போ நாங்கள் வந்துட்டு ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை வைக்கணும். நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம், வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சு தான் நாங்கள் வரோம். ஆனால் ஒரு காரியத்தில் வரும்போதுட்டு இதே மாதிரி அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கோம். அந்த இடத்துல இருக்கும் பொழுதுட்டு இப்படிப்பட்ட காரியத்தை மீறி அவங்களால வர முடியாது அப்படிங்கும் போதுட்டு இதை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ஆனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கோம், இந்த காரியத்தில் நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையில் இருக்கோம். அப்போ அதை ஓவர் கம் பண்ணி அவங்கள மீறி நம்மளால் பண்ணவும் முடியாது. ஸோ ஆனால் அந்த இடத்துல எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? அவங்க இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க, ஆனால் எங்களுக்கு அது மனசு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்கி. ஸோ அப்போ அந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கணும்? இப்போ வந்து எங்கள் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்திருந்தா நான் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். நோ முடியாது, 3 வருஷம் சும்மா இருங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் என்னுடைய குடும்பம் எல்லாரும் இந்துக்கள், எங்கள் அப்பா அம்மா உடன் பிறந்த எல்லாம் இந்துக்கள், சித்தப்பா, நான் இந்துக்கள் மத்தியிலே இருக்கிறேன். அதனால் ஆண்டோடைய நாமத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு காட் அலவுட். அதனால தான் இந்த ஊரில் ஊழியம் செய்கிறோம். சென்னையில் எங்கே இருந்த பிரச்சனை வேறு. ஆனால் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அவங்களுக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும்னா நீங்கள் போல்டாக சொல்லணும். நீங்கள் இந்த ஜாதி தான் பார்க்கணுன்னு சொல்லாதங்க. அப்போ ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதங்க. ரெண்டாவது வந்து வரதட்சணை நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க, கேட்காதங்க. அவங்க பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும். எங்கள் அப்பா அம்மாட்ட தான் சொன்னேன் நான். சரி, அவங்க சொன்னாங்க ஓகே, நாங்கள் வந்து அவங்க பிள்ளைக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க செஞ்சுக்கிட்டோம், அது அவங்களுடைய விருப்பம். அதனால் நான் வந்து அதில் ஒன்றும் நாங்கள் கேட்க மாட்டோன்னு சொல்லி தான் பண்ணது. அப்போ நீங்கள் வந்து 2 காரியத்தில் உறுதியாக இருக்கணும். ஒன்று வந்து ஜாதி பார்க்குறது, இந்த ஜாதி தான் நீ இந்த ஜாதின்றதுனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும் நமக்கு அது ஜாதி கிடையாது, நம்ம எல்லோரும் கிறிஸ்துக்குள்ளே ஒன்று, அதான் வேதம் சொல்லின்னு உறுதியாக நிற்கலாம். ரெண்டாவது வந்து வரதட்சணை கேட்கக்கூடாது. அவங்க பிள்ளைக்கு என்ன வச்சுருக்காங்களோ அதை கொடுக்கட்டும் வேணி, அது வேறு. இதை நான் பேசி ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் இது வந்து நீங்கள் அவங்க பிள்ளைக்கு என்ன போடுறாங்களோ போட்டு வரதட்சணை கேட்காதங்கன்றீங்க, பொம்பளை பிள்ளைகளே கேட்குது பிரதர்ன்றாங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு இவ்வளோ போட்டால் தான் நான் போவேன் கல்யாணம் பண்ணிட்டு. பிள்ளைகளே டிமாண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க, எனக்கு உரிமை இருக்கல, இத்தனை பவுன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அதனால் வந்து அதுவும் இருக்குது. ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவ சித்தருக்கான்னு நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அவரை எல்லாத்துலேயும் சார்ந்து கொள்ளுங்க, ஆனால் அவருக்காக நீங்கள் நிற்கணும். பெண் பிள்ளைகள் அப்படி நிற்க முடியாது, ஆனால் ஆண்கள் நிற்க முடியும். நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும். நீங்கள் படிச்சுட்டீங்க, வேலை பார்க்குறீங்க, பேரண்ட்ஸ்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கல்யாணம் வேண்டான்னுங்க. நீங்கள் நகரக்குள்ளே பேசினா கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு 4 வருஷம் இருந்து பாருங்கள், தன்னால் வழிக்கு வந்துடுவாங்க. அப்படி சொல்லிடணும். நீ உறுதியாக நிற்கணும், எனக்கு இயேசு தான் முக்கியம், அதனால் நீங்கள் பேசக்கூடாது, நகரோக்கம் பேசாமல் இருந்தால் கல்யாணம் பண்ணுறேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்கள அசைச்சிருவார். ஆமென். ஆமாம், உறுதியாக நிற்கணும் அதில்.